விசேடமாக இப்பொழுது வடக்கில் ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாகவே நாங்கள் இந்த கிவுல்வயா திட்டத்தை பார்க்கின்றோம். அப்போ இந்த கிவுல்வயா திட்டம் சம்பந்தமாக இது நாள் வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் தொடர்பாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இவ்வாறான திட்டங்கள் வருகின்ற போது அப்போ அந்த திட்டங்களில் ஊடாக நிச்சயமாக அந்த பிரதேசங்கள், விசேடமாக தமிழ் பிரதேசங்களுக்கு இவ்வாறான மகாபலி வலயங்கள் ஊடாக எல் வலயம் என்பது, சி வலயம் என்பது, அதாவது மக்களை குடியேற்றுகின்ற திட்டங்கள் தான். அப்போ அந்த வகையில் அதாவது மகாபலி திட்ட அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கை நோக்கி வருகின்ற பொழுது, அந்த எல் வலயத்தினூடாக வருகின்ற பொழுது நிச்சயமாக அது சிங்கள குடியேற்றத்துக்காகவே செயற்பட்டதாகவே கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள். ஆனால் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம். இப்பொழுதும் குடியேற்றம் வரப்போகின்றது. அது சிங்களவர்களுடைய குடியேற்றம் அல்ல, தமிழர்களுடைய குடியேற்றம். தமிழர்களை அந்த பிரதேசங்களுக்கு நாங்கள் குடியேற்ற போகின்றோம். விசேடமாக நாங்கள் மாத்திரமல்ல, அது எங்களால் மாத்திரம் முன்னெடுக்கின்ற நடவடிக்கை அல்ல. அதாவது இந்த கிவுல்வயா திட்டத்தின் மூலமாக, அதாவது அந்த பிரதேசங்களை கட்டியெழுப்பப்படுகின்ற பொழுது அந்த பிரதேசத்தினுடைய அரசாங்க அதிபர் என்பவர் வேறு யாருமல்ல, முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர். அப்போ முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரிடமே நாங்கள் இந்த திட்டத்தினூடாக அந்த பிரதேசங்களில், அதாவது நீர் கொண்டு வருகின்ற பிரதேசங்களில் அங்கே இருக்கின்ற வயல்வெளிகளாக அங்கே இருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டாலும் அவைகளுக்கான குடியேற்றங்களை, அந்த பிரதேசத்துக்கான குடியேற்றுவது வேறு யாருமல்ல, முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபராகும். அப்போ அதுதான் உண்மையாக நடக்கப் போகின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இது நாள் வரைக்கும் இருந்த சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். நான் இதற்கு முன்பும் கூட நான் சொல்லியிருக்கின்றேன், தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் நியாயமானது. அப்போ அந்த சந்தேகம் என்பது வேறு எதுவுமல்ல, இது நாள் வரைக்கும் இவ்வாறான திட்டங்கள் வருகின்ற பொழுது அந்த திட்டத்தோடு சேர்ந்து சிங்கள குடியேற்றமும் வந்திருப்பது தான் உண்மை. ஆனால் இனி அப்படி கிடையாது. நாங்கள் நிச்சயமாக இந்த கிவுல்வயா திட்டத்தின் மூலமாக அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த பிரதேசத்திற்கு சொந்தக்காரர்கள் யாரோ அந்த பிரதேசத்தை அவர்கள் ஊடாக கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கமாகிய நாங்கள் அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப, அவர்களுக்கு வீட்டு திட்டம் தேவையா, நீர் திட்டங்கள் தேவையா, அல்லது மின்சார தேவையா, அல்லது போக்குவரத்து தேவையா, அல்லது பாடசாலைகள் புதிதாக அமைக்கப்பட வேண்டுமா, புதிய நவீன கிராமமாக கட்டியெழுப்புகின்ற ஒரு செயற்பாட்டினை நாங்கள் இந்த கிவுல்வயா திட்டத்தின் ஊடாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது இதற்கு பெரிதாக பூச்சாண்டி காட்டுகின்ற, தமிழ் மக்கள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்புகின்ற, தமிழ் மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு பீதியை ஏற்படுத்துகின்ற, தமிழ் மக்களை அச்சத்தை ஏற்படுத்துகின்ற நபர்கள் ஒரு சிலர் சித்து விளையாட்டுகளை விளையாண்டு வருகின்றார்கள். அப்போ அவர்களுடைய சித்து விளையாட்டு என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நபர்கள். அப்போ அந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அடுத்து வரப்போகின்றது மாகாண சபை தேர்தலில். அந்த மாகாண சபை தேர்தலாவது தாங்கள் ஒரு முதலமைச்சராக அல்லது உறுப்பினராக வர முடியுமா, அதற்காக எண்ணத்தை வைத்து ட்ரை பண்ணுவது, எவ்வாறான முயற்சிகளை எடுப்பது என்கின்ற அவர்களை தேடிக்கொண்டிருந்த போது தான் இந்த கிவுல்வயா திட்டத்தை இன்றைக்கு பிடித்து கொண்டு இன்றைக்கு அதற்கு எதிராக பூதகரமான பிரச்சனையை தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்றார். ஆனால் தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரியும், இந்த நபர்கள் இன்றைக்கு கிவுல்வயா திட்டத்திற்காக பேசுகின்ற நபர்கள் குறைந்தது தாங்களுடைய கட்சியை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் கட்சியில் இருக்கின்ற நபர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களுடைய தலையை அறுத்தறிவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்கள். அதன் மூலமாக மக்களால், விசேடமாக வடக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட, தமிழ் மக்களால் ஆணை வழங்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் கூட வேட்டு வைக்கின்ற நபர்களாக மாறியிருக்கின்றார். அப்போ அந்த வேட்டு வைக்கின்ற நபர்களாக மாறி இருக்கின்ற போது
அந்த பிரச்சனை இன்றைக்கு பூதகரமாக வெடித்திருக்கிறது வடக்கில். அதாவது தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கடந்த காலத்தில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த காவாலித்தனமான செயற்பாடுகளுக்கு யாழ்ப்பாணத்தில் மக்கள் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். அப்போ அந்த எதிர்ப்பை மூடி மறைப்பதற்கு இவர்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்ற ஆயுதம் இந்த கிவுல்ஓயா திட்டமாகும். நாங்கள் ஒரு விடயத்தை மாத்திரம் உத்தரவாதமாக சொல்லுகின்றோம். கிவுல்ஓயா திட்டம் அல்ல, மாத்திரமல்ல, அம்பகரையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது மாதிரோயா திட்டம். அந்த மாதிரோயா திட்டத்திலும் கூட கடந்த காலங்களுக்கு எங்களுக்கு தெரியும், கல்லோயா திட்டம், இவ்வாறான திட்டங்கள் வருகின்ற பொழுது அதன் மூலமாக நாட்டில் இனவாதம், மதவாதம் அனைத்துமே சேர்ந்து வந்து விளையாண்டு எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு வினையாக மாற்றிருக்கின்றது. நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், மாதிரோயா திட்டத்தின் மூலமாக அங்கு இருக்கின்ற மட்டக்களப்பில் வாழுகின்ற விவசாயிகளுக்கு 100% மட்டக்களப்பில் இருக்கின்ற தமிழ் விவசாயிகளுக்கே அதனுடைய நன்மைகள் கிடைக்கப் போகும். அதனால் அன்பார்ந்த மக்களே, நாங்கள் சொல்லுகின்றோம், இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் வேறு, இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் வேறு. இந்த அரசாங்கம் என்பது வடக்கில் முழுவதுமே எங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டிருக்கின்ற அரசாங்கம். முழு வடக்கில் வாழ்கின்ற மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். அதன் பொழுது எங்களுடைய தலைவரும் அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதியும் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆணைக்கு எதிராக கடுகளவும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம். அதனால் இந்த கிவுல்ஓயா திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு என்னென்னமோ வரப்போகின்றது, பாதிப்பு வரப்போகின்றது, தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக போகின்றது என்றெல்லாம் நாடகம் ஆடுகின்ற நபர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுகின்றோம். இந்த நாட்டின் தமிழ் மக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டுமாக இருந்தால், அல்லது தமிழ் மக்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமானால், தமிழ் மக்கள் இன்றைக்கு இலங்கையில் வாழ்வது உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அது நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தினாலேயே முடியும், வேறு எவராலும் முடியாது என்பது இந்த நாடகம் ஆடுகின்ற நாடக நடிகர்களுக்கும் தெரியும். அப்போ அந்த நடிகர்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையான செயற்பாடுகள் அனைத்தும் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்ற போது, இவைகள் நிச்சயமாக நாளைக்கு தமிழ் மக்கள் குடியேற்றப்படுகின்ற போது, அந்த பிரதேசங்கள் இன்றைக்கு நவீன கிராமங்களாக மாறுகின்ற போது, அதற்கான ஏற்பாட்டு வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது, அது மாத்திரமல்ல, அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற ஏனைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது, அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் வேகமாக முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது, அங்கிருக்கின்ற பாலங்கள் புனரமைக்கப்படுகின்ற பொழுது, அங்கிருக்கின்ற வீதிகள் புதுமையாக்கப்படுகின்ற போது, நிச்சயமாக இவர்களுக்கு நாளைக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லாது போய்விடும். இன்றைக்கு பரந்தன் கெமிக்கலின் மூலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புக்கான கதவுகள் திறக்கப்படுகின்ற போது, கேகேஎஸ் பிரதேசத்தில், மாங்குளம் பிரதேசத்தில் எங்களுடைய புதிய தொழில் பேட்டைகள் மூலமாக அங்கிருக்கின்ற இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கப்படுகின்ற பொழுது, இன்றைக்கு காரைநகரில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த சீனோர் செயற்பாட்டின் மூலமாக புதிய படகுகள், அங்கிருக்கின்ற படகு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு அங்கிருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படுகின்ற போது, அவை இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக மக்களுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியின் மீதும் அதன் தலைவர் மீதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அதிகரிப்பதை பொறுத்து கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாதவர்கள் இவர்கள் மீண்டும் முயற்சிக்கின்றார்கள் வேறு எதுவும் இனவாதை பேயை ஓட்டுவதற்கு. அதனால் மக்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் தான் மந்திரக்காரர்கள், வேறு யாரும் நாங்கள் அல்ல. நீங்கள் தான் இதற்கு இருக்கின்ற சரியான வித்தை காட்டுகின்ற வித்தையாளர்கள், நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த பேயை விரட்டி அடிப்பதற்கு, இந்த இனவாத பேயை விரட்டுவதற்கு, இந்த மக்களுக்கு பீதியூட்டுகின்ற பேயை விரட்டுவதற்கு, மக்களை அச்சமடைய செய்கின்ற இந்த பேயை விரட்டுவதற்கு நீங்கள் முன்பாருங்கள் என்று நாங்கள் மக்களுக்கு அன்பாக அழைப்பு கொடுக்கின்றோம்.
நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.